கிஸ். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் பாத்தீங்களா பாத்தீங்களா? லவ்லி, சூப்பரா இருக்கு. இப்ப போலாமா? குட் நைட். இப்ப நான் உங்களை வீட்ல விட்டுறவா? வேண்டாம் 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 வேண்டாம், எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனோம்னா யாராவது நம்மள பிரிச்சிருவாங்க. வீட்டுக்கு போக யாரும் வேண்டாம் பிரிக்க ப்ளீஸ். மாட்டாங்க, அதான் நான் இருக்கேன்ல. யாரும் பிரிக்க முடியாது, நான் இருக்கேன். நீ கூடவே இருப்பல்ல? உண்மையா? என் கூடவே இருக்கணும், என்னை விட்டுட்டு போக கூடாது. ஐயோ, கூட இருக்கணும்னா கூடவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. சில சமயங்கள்ல நாம ஒன்னா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஒன்னா இருக்கணும்ன்றதுக்கான ஆசை இருக்கு பாருங்க, அது ரொம்பவே அழகான ஃபீலிங். அதே ஆசை எனக்குள்ளயும் பாத்து ரொம்ப வருஷமா இருக்கு. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? வாங்க வாங்க, எழுந்துருங்க எழுந்துருங்க. இப்ப நம்ம வெளியில இருக்கோம், வீட்ல இல்ல. ஹலோ, ஐயோ. என்னங்க? மேம், இது உங்களுடைய பர்ஸ். உள்ளே வச்சிட்டீங்க. தேங்க் யூ. என்னங்க இங்க பாருங்க, எழுந்துருங்க. ஐயோ, மயக்கம் ஆயிட்டீங்களா? சரி, பூரப்க்கு ஃபோன் பண்றேன். அன்னைக்கு திஷாவோட போன்ல பிரக்யாவோட பேரை பார்த்தேன். அப்புறம் அவளை இன்னைக்கு ஆபீஸ்ல பார்த்தேன். இப்ப அவ பூரப்புக்கும் போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாளா? இவ எங்க திரும்பவும் என் லைஃப்ல வந்துருவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இவ ஆன் தி வே. இந்த வீட்டுக்கு திரும்ப வர இவ ரொம்பவே முயற்சி பண்றா. எந்த கதையை எங்க விட்டோமோ அங்க இருந்து திரும்பவும் ஆரம்பிக்குது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவ திரும்ப இங்க வர வேண்டிய முயற்சியா மட்டும்தான் இருக்கும். What happened? Nothing. பூரப் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இப்ப என்ன பண்றது? முதல்ல போன் எடுக்கல, இப்ப போனே போக மாட்டேங்குது. இந்த நிலைமையில நான் இவரை எங்க கூட்டிட்டு போறது? இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போல. ஆனா வீட்டுல பிராச்சி இருக்காளே. அப்புறம் பிராச்சி முதல் தடவையா அவங்க அப்பாவை பார்க்கும் போது இந்த நிலைமையில பார்க்க கூடாது. இப்ப என்ன பண்றது? இந்த நிலைமையில இவரை இப்படி விட்டுட்டும் போக முடியாது. வீட்டுக்கே கூட்டிட்டு போக வேண்டியதுதான், சமாளிச்சிடலாம். அப்புறம் பிராச்சி இவரை பார்த்துடாம பார்த்துக்கணும். டாக்ஸி. நீ இப்ப அவளை பத்தி பேசுறியோ அது உண்மை இல்ல. You don't know, but she is a really nice woman. தூக்கு வரலையா? கம்யா, I'm sorry. Don't cry. நான் உன்கிட்ட அது எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்கவே கூடாது. இவ்வளவு பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல. இதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, நாளைக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஆனா போய் உண்மையாயிருக்காதல்ல அத்தை. உண்மை என்னைக்கு உண்மையா தான் இருக்கும். அண்ட் ஹவு டசன்ட் மேட்டர் எனி மோர். மை மதர், ஷி டஸ் சோ மெனி ராங் திங்ஸ். அண்ட் டேட் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. ஐ மீன், he still have this. He has a soft corner for her. உனக்கு எப்படி தெரியும்? நீ அண்ணன் கிட்ட ஏதாவது பேசினியா? நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ அண்ணன் கிட்ட? நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். ஆனா அவரும் என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன அடிக்க வந்தாரு. அண்ணன் ஏன் மேலேயும் கோவப்படுவாரு. நான் தான் உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லல அத்தை. I didn't tell him anything. ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எந்த ஒரு தப்புமே செய்யல.
அண்ட் நீங்க என்னோட நல்லதுக்காக தானே யோசிக்கிறீங்க. ஐ லவ் யூ. யூ ஆர் தி பெஸ்ட் அத்தை இன் திஸ் வேர்ல்ட் வைட். அண்ட் யூ ஆர் மை லைஃப். உனக்கு தெரியுமா ரியா, உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து நான் உன் மேல பைத்தியம் மாதிரி அன்பு வச்சுட்டேன். யூ மீன் எவ்ரிதிங் டு மீ. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் உன்னோட அத்தை என்னைக்குமே உன் பக்கத்துல மட்டும்தான் நிப்பா. யூ ஆர் மைன் அண்ட் யூ ஆர் அ பிளட். ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். நெவர் எவர் கிரை. கம் யா. கிளம்பிட்டியா? ஆமா, கிளம்பிக்கிட்டு தான் இருக்கேன். யூ டோன்ட் வரி. நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்காகலாம் வெயிட் பண்ணல. உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு உன்னை பிடிக்காது, அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டல. நான் ஏன் உனக்கு லிஃப்ட் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா உனக்கு ஸ்பீட் ப்ராப்ளம். அது உண்மைதான். ஆனாலும் நான் உன் கூட வரேன். அது ஒரே விஷயம் தானே. ஒரு நிமிஷம், நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் உன் கூட வரேன், ஆனா மெயின் கேட் வரைக்கும் வரேன். அதுக்கப்புறம் உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். தட் கேன் பி டன். அது முடியும். அப்புறம் இந்த நைட்ல நீ ஆபீஸ்ல தனியா எப்படி? நீ கூட தான் என்கிட்ட அடிக்கடி சொல்ற நான் உன் பாஸ்ன்னு. பாஸ் இவ்வளவு நேரம் வேலை பார்த்து நான் மட்டும் வீட்டுக்கு போனா அவ்வளவு நல்லா இருக்காது இல்ல? அப்படியா? மீ பாஸ், நீ எனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் எவ்வளவு சீக்கிரம் உண்மை நினைச்சிட. உன்னை முட்டாளாக்குறது ரொம்ப ஈஸி. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. சரி வா. வா. ஹலோ சித்தி. ஹலோ ரிஷி, வீட்ல யார் யாரெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க? ரிஷி, உன்னால வீட்ல யாரெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா? சரி, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சித்தி, அது வந்து பிராச்சி ஒன்றும் வரல, அதனால சகானா பாட்டியோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் இப்ப ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா சித்தி, நீங்க யாரை கூட்டு வரீங்க? என்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு இருக்காம கொஞ்சம் உதவி பண்ண. ஓகே? அப்புறம் பிராச்சி வீட்டுக்கு வந்துட்டான்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ண. பாய். சித்தி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ? ஆச்சரியமா இருக்கு. உனக்குள்ள ஒரு பொண்ணுக்கான குவாலிட்டிஸே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா உனக்குள்ள ஒரு பையனோட குவாலிட்டி இருக்கு. ஏன்னா பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க, இது ரொம்ப டைட்டா இருக்கு, ஓபன் பண்ணி விட்டுன்னு. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை தூக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு பிராச்சி. அல்டாப். உன்கிட்ட பொண்ணுன்ற அல்டாப் இருக்கு. நான் ஒண்ணும் நடிக்கல. அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் நல்ல வெயிட்டை தூக்குவேன். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் தூக்குவேன். என்னோட டப்பாவை நானே ஓபன் பண்ணுவேன். என்ன பாக்ஸஸா இருந்தாலும் திறப்பேன். வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்குவியா? என்ன தூக்கி காமி. வெயிட்டான பொருட்களை தூக்குவேன், வேஸ்ட் பொருட்களை தூக்க மாட்டேன். வேஸ்டா? இந்த வேஸ்ட் அனுபவம் உனக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு நீ தெரியுமா? கடைசியா சீரியஸ் எப்பான்னு சொல்லு. இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ அதை சீரியஸாவே எடுத்துக்கலையே. இங்க பாரு ரன்பீர், நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உன் கூட சண்டை போடக்கூடாது, உன்கிட்ட நான் ஒழுங்கா பேசணும், உன் மேல கோவமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ பேச ஆரம்பிச்சாலே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் உன் மேல லைக்கிங் இருக்குல்ல, உன்னை வெறுக்கிற மாதிரி ஆயிடுது தெரியுமா? ஓ ரியலி? ரியலி. அப்போ நீ என்ன லைக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறியா? லைக் பண்றதுக்கு நாட் பேட். ஐ லைக் இட். இப்போதைக்கு வேற ஏதாவது பேசலாமா ப்ளீஸ்? இப்ப எனக்கு இந்த கதவை திறந்து விடுறியா? நம்ம கிளம்பணும்ல, வா. உன்னால முடியலல? என்னாச்சு? ஜாம்லாம் ஆகல, லாக் ஆயிருக்கு. என்ன? வெளியில இருந்து லாக் ஆயிருக்கா? வெளியில இருந்து வெளிய இருந்து லாக் ஆயிருக்கு. நான் எப்படி வெளிய போறது? நம்ம எப்படி வெளியில போறோம்? நான் இங்க இருக்க மாட்டேன் பிராச்சி, நம்ம இங்க இருக்க கூடாது. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. உனக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? முதல்ல வெளியில போன திறக்கிற வழிய பாரு. யாராவது இருக்கீங்களா? அங்க யாரும் இல்ல. பிராச்சி, let's do something. Let's do something. ஆனா எப்படி?
அததான் கேக்குறேன் எப்படி? நானும் அதுதான் கேக்குறேன் எப்படி? நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவல்ல, நீ தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல. நான் புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன், ஆனா நீ புத்திசாலின்னு ஒத்துக்க மாட்டல. பை தி வே, நார்மல் ஆபீசஸ்ல இருக்கிற பாஸ் எல்லாம் அவங்க எம்ப்ளாயை விட கொஞ்சமாவது ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நீ தான் பாஸ் பாஸ்னு சொல்லிட்டே இருப்பல்ல. இப்ப ஏதாவது பண்ணு, நம்ம உள்ள இருக்கோம். ஏதாவது 1 செகண்ட், பேனிக் ஆகாத. நீ பேனிக் ஆகுறது இல்லாம என்னையும் பேனிக் ஆகாத. காம் டவுன். நம்ம 2 பேரும் பொறுமையா யோசிக்கலாமா? டேக் a deep breath, ஓகே? முடிஞ்சிருச்சு. வெரி குட். பிராச்சி, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இதுல நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஐ டோன்ட் திங்க் பாஸ் அப்புறம் ஒரு எம்ப்ளாயிக்குள்ள ஸ்மார்ட்னஸ் வித்தியாசப்படுது. ஆனா ரெண்டுமே சேம் தான். ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்றேன். பாஸும் எம்ப்ளாயும் சேம் தான். ஆமால, வெளியில செக்யூரிட்டி அங்கிள் இருப்பாங்க, செக்யூரிட்டி கார்டு. அவர்கிட்ட போன் இருக்கும். அவருக்கு போன் பண்ணி சொல்லு நாம 2 பேரும் உள்ள இருக்கோம்னு. சீக்கிரம் போன் பண்ணு. நான் இப்பவே போன் பண்றேன். ஏன் என்னாச்சு? என்கிட்ட நம்பர் இல்லையே. எதுக்காக இப்படி முறைக்கிற? அவர் ஒன்னும் ஹார்ட் லேடி இல்லையே. அவர்கிட்ட நம்பர் வாங்கி நான் என்ன பண்றது சொல்லு? ஐடியா, அப்பாவுக்கு போன் பண்ணலாம். ஒன்னும் தேவையில்லை. அவரை டென்ஷன் படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நாமளே ஏதாவது யோசிப்போம். ஏதாவது யோசி. வாட் அபௌட் ஆரியனுக்கு கால் பண்றேன். ஆரியனுக்கு கால் பண்ணி அவனை கீ மேக்கரை போய் பார்க்க சொல்றேன். குட் ஐடியா. பேசுறத விட்டுட்டு முதல்ல போன் பண்ணு. கீ மேக்கர். குட் ஐடியா. பண்ணு. ஓகே. அவனோட நம்பரும் இல்லையே. விளையாட்டுக்கு சொன்னேன். சொல்லுப்பா, என்ன ப்ராப்ளம்? அட, என் லைஃப்ல ப்ராப்ளம்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, நீ இவ்வளவு லேட் நைட்ல ஃபோன் பண்றல, அப்பனா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீ எங்கேயோ மாட்டிக்கிட்ட. ஐ நோ. சரி சொல்லு. வெரி வெல், வெரி குட். யூ நோ மீ, பட் டு யூ நோ கீ மேக்கர்? கீ மேக்கரா? அப்படின்னா? அதான்ப்பா, அந்த கீ மேக்கர் இருப்பாங்களே, உனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் இரு ப்ரோ, நான் நெட்ல செக் பண்ணிட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஐயோ, அது இன்டர்நெட்ல எல்லாம் கிடைக்காதுடா. இந்த ரோட் சைடுல கீ மேக்கர்லாம் கீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? டூப்ளிகேட் கீ. புரியுதா? அடா, இதான் விஷயமா? இத முதல்ல சொல்லலாம்ல. எதுக்குப்பா ராத்திரியில டெஸ்ட் வைக்கிற? ஐயோ ஆரியன், என் வாயில இருந்து நல்ல நல்ல வார்த்தையா வருது. ஏன்பா என்ன இப்படி பேச வைக்கிற? என்னோட செல்லம் சாப்பிட்டுச்சா? என்னோட செல்லம் தூங்குச்சா? ஆரியன், நானும் ரன்பீரும் எங்க ஆபீஸ்க்குள்ள லாக் ஆயிட்டோம். சாவி செய்றவங்க யாராவது இருக்காங்களான்னு பாரு. அத டூப்ளிகேட் சாவி செய்வாங்கல்ல, அவங்கள எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து எங்களை வெளியில எடுத்துரு ப்ளீஸ். ராச்சி, நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன். ரன்பீர் கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம். இந்தா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு. டேய், இங்க பாருங்க, அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. ஷீ இஸ் மை ஃபேவரட். அவளை பாத்துக்கோங்க, சரியா? நான் வந்துடுறேன் கீ மேக்கரை கூட்டிக்கிட்டு. ஷீ இஸ் a favorite. அப்ப நான் யாரா உனக்கு? ஏய், யூ ஆர் மை ப்ரோ. என்னடா யூ ஆர் மை ப்ரோ? சீக்கிரம் வாடா ப்ளீஸ். ஐ அம் வெயிட்டிங். வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. நான் உன்னை சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். அவளை உனக்கு பிடிக்காது இல்லையா? அட இல்லப்பா, எனக்கு அவளை பிடிக்கும் தான். இந்த ஃப்ளர்ட் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அட கடவுளே, என்னை காப்பாத்து ப்ளீஸ். போன ஜென்மத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தேன். என் பக்கத்துல நிக்கிற பொண்ணுங்கலாம் ரொம்ப அழகழகா இருப்பாளுங்க. அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. உன்கிட்ட எதுக்கு நான் ஃப்ளர்ட் பண்ணணும்? இங்க ஆபீஸ பத்தி பேசுறேன், என்னோட வேலையை நான் பாக்குறேன், எல்லாம் என்னோட நேரம். ஹலோ, இங்க பாருங்க கைஸ், அதுக்கு பதிலா 2 பேரும் மாத்தி மாத்தி மர்டர் பண்ணிக்கோங்க. 2 மர்டரோட பழி என் மேல விழறதுக்குள்ள நான் கீ மேக்கரை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உங்களை சீக்கிரமா வந்து பாக்குறேன். ஓகே, பை. For your kind information, எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ உன் கூட இருக்கிறது ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. என் கூட இருந்தாதான் ஜெயில் மாதிரி இருக்கும்ல. நீ ரிஷி கூட போக வேண்டியதானே? ரிஷி கூட போயிட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே? சாரி, அவன் உன்னோட பிரதர் தானே? சித்தி ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. எதுக்காக விசாரிச்சாங்க? வீட்டுல யார் முழிச்சிருக்காங்க இல்லைன்னு. யார கூட கூட்டு வராங்க? யாருக்கும் தெரிய வேணான்னு வேற சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு யாராவது கூட்டு வந்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும்ல. ஓகே சித்தி. சித்தி, இவரு தெரியும். உனக்கு இவர் தெரியும். ஆனா வீட்ல யாருக்கும் இவரை தெரியக்கூடாது. அதாவது இவர் எங்க இருக்கிறது தெரியக்கூடாது. இந்த கண்டிஷன்ல நான் இவரை எங்கேயும் விட்டுட்டு வர முடியாதுல்ல. ஆமா சித்தி, ஆனா இவரு ப்ளீஸ் கேள்வி எதுவும் கேட்காம உதவி பண்ண. இவரை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். ஐ டோன்ட் லைக் திஸ். வாழ்க்கையில இதெல்லாம் நான் கேட்கவே கூடாது. ஆனா என் மைண்ட் விட்டு எதுவுமே போக மாட்டேங்குதே. ரியா, யூ ஹாவ் டு டைவர்ட். ஆனா என்ன பண்ணுவேன்?
Is this good or this is good? ஆனா எனக்கு ஏதாவது பிடிக்கிற மாதிரி செய்யணும். இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? லாங் டிரைவ் போலாம். ஆனா தனியா வா. எதுக்கு தனியா? ரன்பீர் இருக்கால, அவன் கூட போறேன். And this is my long drive dress. Ranbir, Ranbir, where are you? Ranbir, let me call him. அட நீயா? நீயே உட்காரு. ஹலோ ஹலோ, நான் உன்னோட ரூம்ல இருக்கேன். வேர் ஆர் யூ? ரியலி? நான் லாங் டிரைவ் போகணும். நான் ரூம்ல இருக்கேன். நீ எங்க போன? அட நான் வந்து ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகும். ஆபீஸ்ல? ஓகே, நீ உன்னோட வேலையை பாரு. நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் லாங் டிரைவ் போலாம். ஓ, தட்ஸ் நைஸ். பட் நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்பா. இட்ஸ் ஓகே, ஸ்டில் ஐல் வெயிட் ஃபார் யூ. சோ ஸ்வீட் ஆஃப் யூ யா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டுடே இஸ் யுவர் லக்கி டே. ஐ அம் வெரி ஹாப்பி. பை பை, see you. என்னாச்சு? ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ மீன் ஐ அம் வெரி ஆங்கிரி. எனக்கு உடனே வெளியே போகணும்ப்பா. ஆரியான வேற இன்னும் காணும். திடீர்னு வெளியில போக இவ்ளோ துடிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வேலை இருக்கு, இம்பார்ட்டன்ட். I know you, Ranbir. நீ என்ன வெயிட் பண்ண வைக்க மாட்ட because I'm your favorite and you're my favorite. ஆமா, ரன்பீரோட கபோர்ட்ல இன்னும் கூட என்னோட போட்டோஸ் இருக்குமா? பார்க்கலாம். This makes me so happy. You know, Ranbir, நீ ரொம்ப டைம் எடுத்துக்கற. மேபி சீரியஸான வேலையில ஸ்டக் ஆயிருக்கலாம். அதனால தான் உன்னால வர முடியல. ஆனா நான் எந்த வேலையிலும் ஸ்டக் ஆகலல. Why can't I go? You know, நான் அங்க வர உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன். I can do that. என்ன பார்த்ததும் அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவான். I think this is perfect plan. I'm going. Ranbir, I'm coming there. அண்ணா, நீங்க கீ மேக்கரா? இல்ல, ஷூ மேக்கர். பார்த்தா தெரியலையா விக்கிறதுக்கு எத்தனை ஷூ வச்சிருக்கானு? இவருக்கும் பொண்டாடி கூட சண்டை போல இருக்கு. தம்பி, இல்ல நான் என்ன சொன்னேன்னா, அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் வீட்ல மாட்டிக்கிட்டாங்க. ஐ மீன் ஆபீஸ்ல லாக் ஆயிட்டாங்க. ஒருவேளை ராத்திரி ஃபுல்லா அங்க இருந்தாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நோய் நோய் நோய்னு சொல்லுவாங்க. நீங்க என் கூட கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க, டூப்ளிகேட் சாவி செஞ்சு கதவை திறந்து விடுங்க. ஆபீஸ் எங்க? அத பத்தி கவலையை விடுங்க, நான் தான் இருக்கல. என் கூட வண்டியில உட்காருங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா நைட் சார்ஜ் அதிகமா கொடுக்கணும். அட நைட் சார்ஜ் எல்லாம் விடுங்க, நான் உங்களுக்கு தரேன். நீங்க வாங்க, என் கூட வண்டியில வாங்க, ஏறுங்க ஏறுங்க. நீ அவன் தானே? நீ போ. அவர் உன்னை பார்த்தா சண்டை போட போறாரு. அப்புறம் எல்லாரும் முழிச்சுப்பாங்க. ப்ளீஸ் போயிடா. இவன் அவன் தானே? யார்கிட்டயும் எதையும் சொல்லாத ப்ளீஸ். அவன் எங்க போயிட்டா? அவன் போயிட்டா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பேசாதீங்கன்னா? ஐயோ, நீங்க இங்க வந்திருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா? காதலிச்ச பயப்படக்கூடாது. ஐயோ, நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா என்ன பயப்பட விடுங்க ப்ளீஸ். யாராவது உங்களை பாத்துட்டாங்கன்னா? நான் யாருக்காவது பயப்படுவேனா? இந்த காலத்துல போய் பயந்துகிட்டு. ஐயோ, குடிச்சிட்டா என்னதான் ஆகுமோ உங்களுக்கு எல்லாம் தெரியல. உனக்கு தெரியாதா? நான் எப்பவுமே ராஜா, எப்பவுமே ராஜா. நீதான் எனக்கு எப்பவுமே. சோ ராஜா ராணி ஏன் இப்படி இருக்கணும்? எத்தனை வருஷம் ஆச்சு? கொஞ்சம் வாய் மூடுங்க ப்ளீஸ். வாய் மூடுங்க. நீ ராஜாவுக்கு ஆர்டர் கொடுக்கறியா? இல்ல ஆர்டர் இல்ல, ரிக்வெஸ்ட் பண்றேன். ரிக்வெஸ்ட் தான். ஓகே. அப்ப இந்த ரிக்வெஸ்ட் எனக்காகவா? ரிக்வெஸ்ட்லாம் இல்ல, கண்டிஷன். இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ என்ன கிஸ் பண்ணுவேல. எனக்கு கிஸ் வேணும் ப்ளீஸ் கொடு, இல்லைன்னா நான் சத்தம் போடுவேன். அமைதியா இருக்க மாட்டேன். கிவ் மீ கிஸ்.